தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கேட்டிருக்கேன்னு கூட்டணி கட்சி காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அதான் விடிச்சிருக்காரு அவரு. இப்ப செல்வ பெருந்தகை பொறுத்தவரை உண்மை நிலையை தான் சொல்லியிருக்காரு அவரு. இப்ப இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டுல ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கொலைகள் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் தொகுதி கொளத்தூர், அதுலயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இன்னைக்கு ஒரு ஆம்ஸ்டாங் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர், பிஎஸ்பி மாநில தலைவர், அவரை பொறுத்தவரை ஒரு படுகொலை செய்யப்படுகிறார். ஏன்னா படுகொலை செய்யப்படும் போது அது எல்லாம் என்ன கேக்குறாங்க, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அதான் இன்னைக்கு எல்லாரோட எதிர்பார்ப்பு. இன்னைக்கு எங்க பொதுச்செயலாளர் அதான் சிபிஐ கேட்டிருக்காரு, அதாவது எங்களுடைய கூட்டணியில இருக்க திமுக தலைவரும் அதுதான் கேட்டிருக்காங்க, பொதுமக்களும் கேட்டிருக்காங்க. ஏன் சிபிஐ வச்சுட்டு போக வேண்டியதானே? சரி, இன்னைக்கு மக்கள் கேட்கிற கேள்வி என்ன, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கொலையாளிகளை பிடிச்சுதான் சொல்றாங்க இவங்க. ஆனா சிசிடிவி கேமரா இதுவரை எக்ஸாமின் பண்ணாங்களா சொல்லுங்க? இல்ல. சரி, ஏற்கனவே இப்ப ஆம்ஸ்டாங் கூட இந்த 2 பேரும் இருந்தாங்க. அந்த 2 பேரையும் அடையாளம் காட்டுற பெரியட் ஏதாவது நடத்திருக்காங்களா? எதுவும் நடத்தலையே. அதனால இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. எனவே அந்த வகையில இத சந்தேகம் தீரணும். இப்போ பொதுச்செயலாளர் போனப்போ கூட ஆம்ஸ்டாங்குடைய மனைவியும் கேட்டுக்கிட்டு சிபிஐ என்கொயரிக்கு கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா. அதுல இந்த அரசை பொறுத்தவரை அதை முழுமையா உண்மை வெளிவரணும்னா சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறதா நல்லது. எனவே அந்த வகையில தான் இன்னைக்கு ஆம்ஸ்டாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது செல்வ பெருந்தகை இன்னைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கே அவர் வாய் திறந்திருக்காருன்னா இது உண்மை நிலையை ஒரு நிதர்சனமான நிலையை இன்னைக்கு வெளிப்படுத்திருக்காருன்னு தான் நான் சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.